So next sum, a simply supported beam of 9 meters span as shown in figure. So diagram கொடுத்துட்டா நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதுல வேர்டிங்ஸ் கொடுத்தா நீங்க அதை பார்த்து கேர்ஃபுல்லா வரையணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் அப்வர்ட் பாருங்க. நீங்க ஆரோ மார்க் பார்க்கணும். ஓகேவா? அப்வர்ட்னா ஆரோ மார்க்கை பார்க்கணும். ஸோ ஆர்ஏயும் ஆர்பியும் அப்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது 30. இது வந்து யூடிஎல். ஓகேவா? சில யூடிஎல் இப்படி கூட கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இது புது லோடா இருக்கேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ இது யூடிஎல். ஸோ யூடிஎல்னா என்னது? லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ 12 இன்டூ 4. அது வந்து 12 இன்டூ 4. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா RA plus RB is equal to 78 kilonewton வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A எடுக்கணும். ஓகேவா? ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? RB இதெல்லாம் அப்வர்ட் போகுது பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ இருக்கும் போது இங்க இருந்து பாக்குறோம். சோ இங்க இருந்து பார்க்கும் போது ரைட்ல இருந்தா லெஃப்ட் போகணும். ஓகேவா? சோ அப்வர்ட் டைரக்ஷன். சோ பிளஸ் ஆர்பி. இது ஆர்பி. மொமெண்ட்னா என்னது? லோ பாயிண்ட் லோடா இருந்துச்சுன்னா மொமெண்ட்னா லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். எது வரைக்கும் பார்க்கணும்? பி ல இருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 9 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ அதுவும் பாயிண்ட் லோட் தான். அப்போ லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். சோ மைனஸ் லோடுங்கிறது 30. சி ல இருந்து அப்ப ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 2. ஓகேவா? மைனஸ் திரும்ப ஏன் மைனஸ்? இது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. மைனஸ் 12. யூடிஎல்னா என்னது? லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அப்போ 12. லோட்னா என்னது? 12. டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அதே 4 டிவைட் பை 2. ஓகேவா? டி வரைக்கும் தான் இப்ப நம்ம யூடிஎல் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம இங்க எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? ஏ வரைக்கும். அப்போ டில இருந்து அப்ப ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 5. சோ அதனால பிளஸ் 5. இது உள்ள ஒரு பிராக்கெட் போடணும், வெளியே ஒரு பிராக்கெட் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிற பிராக்கெட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் வெளியே இருக்கிற பிராக்கெட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 336 வரும். சோ இதுலயும் கேன்சல் பண்ணா 2. சோ 2 plus 5 7. 7 into 4 into 12 336. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் வந்து இஸ் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா பிளஸ் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்பியோட வேல்யூ 44 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஆர்பிங்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். So, RA plus RB உடைய வேல்யூ எவ்வளவு? 44. 44 is equal to 78. அப்ப RA is equal to 34. இதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு வேல்யூஸ் போடணும். ஓகேவா? சோ ஷியர் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோடு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன போறோம்? BACA. ஓகேவா? BDCA. அந்த வேர்டிங்ஸை இங்க எழுதிடணும். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ்னால SF. நெக்ஸ்ட் 44. நெக்ஸ்ட் வந்து RB உடைய வேல்யூ. இப்போ RB உடைய வேல்யூ எவ்வளவு? அப்வர்ட் போகுது. சோ பிளஸ் RB உடைய வேல்யூ 44. 44 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் D. சோ Dனா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? மேல அப்வர்ட் போகுது. சோ அப்வர்ட்னா என்னது? பாசிட்டிவ். சோ பாசிட்டிவ் 44. நெக்ஸ்ட் இது டவுன்வர்ட். டவுன்வர்ட்னா என்னது? மைனஸ். ஷியர் ஃபோர்ஸ்னா என்னது? வெறும் லோட் இன்டு டிஸ்டன்ஸ் தான். இதே இது மொமெண்ட்னா என்னது? லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2 போகும். இது ஷியர் ஃபோர்ஸ்னால லோட் இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ மைனஸ் 12 இன்டு 4. நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ -4 கிலோமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சி பார்க்கலாம். அப்போ சில இருக்கிற லோடையும் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற லோடையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிங்கிறது மேல அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ பாசிட்டிவ் 44. நெக்ஸ்ட் டவுன்வர்ட்னா மைனஸ். லோடு 12 இன்டு 4. நம்ம சி வரைக்கும் அப்ப இதை ஆட் பண்ணுவோமா? அப்படி ஆட் பண்ணக்கூடாது. அது ஷியர் ஃபோர்ஸ்ல ஆட் பண்ணக்கூடாது, பெண்டிங் மொமெண்ட்ல ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ 4 சில ஆக்ட் ஆகிற லோட எடுத்துக்கணும். அப்போ சி வந்து லோட் அளவு டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 30. சோ உங்களுக்கு ஆன்சர் வரும் 34 கிலோமீட்டர் வரும். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. 0ன்னு வந்திருக்கணும். அது வந்து நீங்க கரெக்டா இல்லையா ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏல ஆக்ட் ஆகிற லோடையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஆர்பி உடைய வேல்யூ என்னது? அப்வர்ட் டைரக்ஷன். சோ 44. டவுன்வர்ட் டைரக்ஷன். இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ யூடிஎல். சோ 12 into 4. 12 into 4 ஆச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட் லோடு. டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் வேல்யூ 30. நெக்ஸ்ட் ஏல பாக்குறோம்னா ஒரு அப்வர்ட்னா பிளஸ். ஆர்இ உடைய வேல்யூ 34. சோ இது எல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஏயும் 0 தான் இருக்கும், பியும் 0 தான் இருக்கும். பாருங்க இங்க பி 0வா, இங்க என்னது? ஏயும் 0வா? ஓகேவா? பியும் ஏயும் எப்பவுமே 0 தான் இருக்கும். சோ இப்போ பி வந்து 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டி. டில வந்து எப்படி கால்குலேட் பண்றோம்னா ஆர்பி. இப்போ டில அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரெண்டு இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இது வந்து என்னது? பாயிண்ட் லோட். மொமெண்ட்ல பாயிண்ட் லோடா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்ல நான் எழுதியிருப்பேன்.
ரெட் பென் வச்சு எழுதியிருப்பேன். சோ அது எல்லா சம்லயும் சைட்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. ஒண்ணு நான் சொல்றத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆர்பி அப்வர்ட் டைரக்ஷன் ஆர்பி இது பாயிண்ட் லோட். சோ டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4. ஓகேவா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலா இந்த 12 நான் மறந்துட்டேன். அதனால இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்களும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆனது மைனஸ் மைனஸ் யூடிஎல் ஆனது லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அதனால 12 இன்டு 4 இன்டு 4 டிவைட் பை 2. சோ இது நீங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 80 கிலோ நியூட்டன் per மீட்டர் வரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? பெண்டிங் மொமெண்டட் சி. சி மொமெண்ட்னானது இந்த இடத்துல ஆக்ட் ஆகலோட எடுத்துக்க கூடாது. சோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இது இருக்கு. ஓகேவா? அப்ப ஆர்பி அப்வர்ட் டைரக்ஷன். சோ ஆர்பி உடைய வேல்யூ டைரக்டா நீங்க வந்து 44 போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ இங்க அப்வர்ட் டைரக்ஷன் 44 இன்டு பி ல இருந்து இப்ப எது வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கணும்? சி வரைக்கும். ஏன்னா பெண்டிங் மொமெண்டட் சி தான். அப்போ பி ல இருந்து சி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 4 பிளஸ் 3 அளவு 7. So 7 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த யூடிஎல் பார்க்குறோம் -12. யூடிஎல் ஆனது லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. ஸோ -12 இன்டு டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்டு 4 டிவைட் பை 2 போட்டாச்சு. டி வரைக்கும் தான் போட்டிருக்கோம். நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? சி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப டிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் அளவு 3. ஸோ அதனால பிளஸ் 3 போட்டிருக்கேன். ஓகேவா? எங்க நம்ம டிவைட் பை 2 போடுறோமோ அதுல இருந்து பிராக்கெட் ஒரு சின்ன பிராக்கெட் போட்டுருவோம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ 2 பிளஸ் 3 5. 5 இன்டு 4 இன்டு 12. நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு 240 வரும். ஓகேவா? சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 68 கிலோ நியூட்டன் மீட்டர் வருது. நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அபவுட் ஏ. இந்த பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து 0 வருதா இல்லையான்னு இப்ப நம்ம செக் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஏ. ஏல ஆக்ட் ஆக லோடு எடுத்துக்க கூடாது. ஏன்னா பெண்டிங் மொமெண்ட். சோ அதுக்கு முன்னாடி இந்த 3 லோடு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் இது அப்வர்ட் டைரக்ஷன். சோ பிளஸ் 44 இன்டு எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்? ஏ வரைக்கும் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் அளவு 9. சோ 44 இன்டு 9. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு யூடிஎல் இருக்குது. அப்ப யூடிஎல் ஆனது மைனஸ் டவுன்வர்ட்னால -12 லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. ஸோ 12 இன்டு 4 இன்டு 4 டிவைட் பை 2. எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? டி வரைக்கும் தான் இந்த யூடிஎல் ஆக்ட் ஆகுது. பட் எது வரைக்கும் பார்க்கணும்? ஏ வரைக்கும் பார்க்கணும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸ் அளவு 5. ஸோ அதனால +5. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. பாயிண்ட் லோட் எவ்வளவு இருக்குது? டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ எவ்வளவு -30. 30 இன்டு சி ல இருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 2. சோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் எப்படி போடணும்னு பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஷியர் ஃபோர்ஸை நம்ம எப்படி பார்க்க போறோம்? சோ ஃபர்ஸ்ட் நல்லா இந்த கால்குலேட்டர் நெக்ஸ்ட் நான் கொண்டு போற இந்த கர்சர் நல்லா பாருங்க. ஓகேவா? சோ இது டைரக்ஷன் வந்து இப்போ எப்படி இருக்கு? இந்த ஆரோ மார்க் அப்வர்ட் இருக்குது. அப்வர்ட்னா என்னது? ஃபர்ஸ்ட் பிளஸ். இந்த கால்குலேட்டர் பாருங்க பிளஸ். ஆர்பி உடைய வேல்யூ என்னது? 44 போட்டாச்சு. ஓகேவா? சோ என்னது? இது மேல போகுது. நெக்ஸ்ட் யூடிஎல் வந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணணும். அப்படி ஷியர் ஃபோர்ஸ் வெறும் பாயிண்ட் லோட் தான் இருக்குது அப்படின்னா நீங்க ஷியர் ஃபோர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்க வேலையை வச்சு டைரக்டா இங்க பிளாட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது என்னது? யூடிஎல் இருக்கா? மேக்ஸிமம் இந்த கால்குலேட்டர் வச்சு இந்த சால்வ் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் எழுதுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது? மைனஸ் எவ்வளவு இருக்குது? லோடு 12 இன்டு நெக்ஸ்ட் இது எத்தனை டிஸ்டன்ஸ்? 4. ஷியர் ஃபோர்ஸ்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ் ஆன 4 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? ஆன்சர் மைனஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டைரக்டா இந்த கோடுக்கு கீழே வந்துடணும். ஓகேவா? இது யூடிஎல்னால என்ன பண்றோம்? ஸ்லாண்டிங்கா போடுறோம். ஓகேவா? லைனை வந்து இன்க்ளைண்டா போடுறோம். 4 கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் டிக்கும் இந்த சீன் வரும். ஓகேவா? டிக்கும் சிக்கும் எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. சோ நேரா ஒரு கோடு போட்டாச்சு. சிங்கிற இடத்துல எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது? 30 கிலோ நியூட்டன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. சோ இந்த கால்குலேட்டர்ல பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? -30 30 சப்ஸ்டிட் பண்ண எவ்வளவு வரும்? -34. அப்ப அது என்ன பண்ணும்? அதுவும் கீழே தான் போடும். 34. நெக்ஸ்ட் பாருங்க. சிக்கும் ஏக்கும் எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்ல. எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. லோட் அப்படி நேரா போடுங்க. இப்போ மேல அப்போ டைரக்ஷன் என்னது? பிளஸ். ஆரியோடைய வேல்யூ எவ்வளவு? 34. கண்டிப்பா வந்திருக்கும். ஓகேவா? சோ என்னது? 0. கரெக்டா 0ல போய் மேட்ச் பண்ணிடணும். ஓகேவா? சோ இதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம். பெண்டிங் மொமெண்ட் டயகிராம்னா என்ன சொல்லியிருக்கேன்? டைரக்டா அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஆர்பி உடைய வேல்யூ ஆர்ஏ உடைய வேல்யூ 0. சோ 0 மார்க் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டி ல வந்து 80, சி ல வந்து 68. அப்போ இதுக்கு நேரா டி ல வந்து 80, சி ல வந்து 68. அப்போ மேல 80 கொஞ்சம் ஹையா போடுங்க. 68 கொஞ்சம் தள்ளி கீழே போடுங்க. ஓகேவா? இப்போ இந்த பி க்கும் டி க்கும் எப்படி இருக்குது? ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணும்? ஒரு இது பாராபோலா மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிடும். அது பாராபோலிக். ஓகேவா? ஸ்கேல் வச்சு வரையக்கூடாது. சும்மா கையை வச்சு போட்டுக்கோங்க. அது பாராபோலிக்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கெல்லாம் பாருங்க எங்கேயும் யூடிஎல் இல்ல. அப்ப என்ன பண்ணும்? இங்க இருந்து கோட ஸ்ட்ரைட் லைனா இழுத்து விட்டுறணும். ஓகேவா? இதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயகிராம்.